போனை எடுத்த உடனே எங்க இருக்கீங்க, எப்ப வருவ, இந்த மாதிரியான டெரர் வைஃப் எல்லாம் இருக்காங்களே, இதெல்லாம் யாருக்கு அமையும்? இந்த மைனா படம் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா ஆண்களும் அதேதான். இந்த செவ்வா வந்து ஹேண்டில் பண்றது, இது வந்து தொல்லை பண்றது, டார்ச்சர் பண்றது, டிஸ்டர்ப் பண்றது. நான் சொல்றதை கேட்கணும், இல்லைன்னா அல்லது சுக்கிரனுக்கு 1, 5, 7, 9வது ராசியில செவ்வா இருக்குன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ரகுடா. அதே மாதிரி செவ்வாவோட சேர்ந்த சூரியன், செவ்வாவோட சேர்ந்த குருவெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா டிஸ்டர்ப் பண்ணும். அவங்களுடைய ஹஸ்பண்டனால இந்த பொண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சில நேரத்தில் வந்து சூரியன் புதன் மட்டும் தனித்து சேர்ந்துருக்கும். இதே சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் சைல்டாக அவங்க பொண்ணு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து இவங்க நிம்மதியாக வாழ விட முடியும். ஓகேங்களா? பொண்ணோட அம்மா எப்போ பார்த்தாலும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும், மாமியார் குடும்பம் மருமகளுக்கு மட்டும் இல்ல, மாமியார் குடும்பம் மாப்பிள்ளைக்கு நிறைய பேருக்கு கேட்ட அழுகுறவங்களா இருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ராஜநாடி திரு க. பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, பொதுவா இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தாலே கணவனை பார்த்து சொல்லுவாங்க, உன் ஜாதகம் உன் தலையெழுத்து இப்படிதான் வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த மைனா படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா அந்த ஒய்ஃபோட மெட்டீரியல் எப்படின்னா, போனை எடுத்த உடனே எங்க இருக்கீங்க, எப்ப வருவ, இந்த மாதிரியான டெரர் வைஃப் எல்லாம் இருக்காங்களே, இதெல்லாம் யாருக்கு அமையும்? இந்த மைனா படம் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா ஆண்களும் அதேதான். எல்லா ஒய்ஃபும் அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட என்ன பேசுவாங்க, எங்க இருக்க, எப்போ வரீங்க. ஓகே, இந்த ரெண்டு தான் வந்து இவங்களுக்கு பழகி போயிருக்கோம். எடுத்தோடனே 2 வார்த்தை தான். இவன் வேற யார்ட்டையாச்சும் கூட ரொம்ப நேரம் பேசுவான், பொண்டாடிட்டு 2 வார்த்தை தான். ஏன்னா அவங்க கேட்கறது 2 எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் வராது. எத்தனை மணிக்கு வருவீங்க, சாப்பிட்டு தூங்கிடவா, இந்த எழுதாருன்றவா. சரி, இருந்தாலும் பொதுவாக ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் அப்ப சுக்கிரனுடன் ஏதாச்சும் ஒரு வலுவான கிரகங்கள் இல்லைன்னா ஸ்ட்ராங்கான கிரகங்கள் சேர்ந்துருந்தா, அப்ப ஸ்ட்ராங்கான கிரகம்னா ரகுடான கிரகம் வந்து ஜோசியத்துல வந்து செவ்வாய் தான். அப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கிறப்ப செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. அல்லது சுக்கிரனுக்கு 1, 5, 7, 9வது ராசியில செவ்வாய் இருக்குன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ரகுடா, ஒரு மாதிரி எல்லாத்தையுமே ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசுறது, இல்லைன்னா தன்னுடைய கண்ட்ரோல்ல அடக்கி வச்சுக்கிறது, எதா இருந்தாலும் ரஃபா ஹேண்டில் டாமினண்டா இருப்பாங்க. டாமினன்ட்டுங்கிறதும் 2 டாமினன்ட் இருக்குது. இப்போ வந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கிறதுங்கிறது வந்து சூரியன் கூட இருந்தா, அப்ப சுக்கிரனும் சூரியனும் இருந்துச்சுன்னா ஒய்ஃப் வந்து தலைமை பண்பு எடுத்துக்குவாங்க, ஆளுமை பண்பு, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் வந்து ஹேண்டில் பண்றது இல்லை, இது வந்து தொல்லை பண்றது, டார்ச்சர் பண்றது, டிஸ்டர்ப் பண்றது. நான் சொல்றதை கேட்கணும், இல்லைன்னா நான் பேச மாட்டேன்னு சொல்லி 3 நாள் பேசாம இருக்கு, 4 நாள், 1 வாரம் பேசாம இருக்கிறது, கோஸ்ட் போயிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கிரனுடன் சேர்ந்த செவ்வாயும் சூரியனையும் வச்சுக்கலாம். சுக்கிரனுடன் ராகு கேது சேர்ந்துச்சுன்னா விரக்திகளும் எரிச்சல்களும் ஏற்படும். இது வாயை திறந்தாலே நம்மளுக்கு வீண்றா பிரச்சனைடான்னு சொல்லிட்டு வாயை காலைல பல்லு விளக்கிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சடன்னு சாப்பிட்டு ஓடிடுவாங்க. இது வாயை திறந்தோம்னா முடிஞ்சு நமக்கு ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கலாம். சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது இருக்கிறதுலாம் அந்த மாதிரி நடக்கும். அப்ப ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடன் 1, 5, 7, 9ல ராகு கேது சூரியன் அல்லது செவ்வாய் சேர்ந்திருந்தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி ரஃப்பான கேரக்டரா இருப்பாங்க. அப்ப சந்திரன் சேர்ந்துச்சுன்னா, சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா, அந்த பெண், அதாவது ஒரு ஆண் ஜாதகத்துல சேர்ந்துச்சுன்னா அவங்க மனைவி வந்து எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. கணவனை ரொம்ப ஒரு மாதிரி சீப்பா, ஒரு மட்டம் தட்டி பேசுறது, இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவமான ஃபீல்லாம் ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ சுக்கிரன் தான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப பவரானது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பவர்ஃபுல்லாக இருந்தாலே பிரச்சனை. அப்போ சுக்கிரன் எங்கெங்க பவர்ஃபுல்லாக இருக்கும்? உச்சமான மீனராசி, நீசமான கன்னியா ராசி, ஆட்சி பெற்ற துலா ராசி, ரிஷபராசி, இந்த ராசியில இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை. இந்த சுக்கிரன் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ சந்திலேயோ இருந்தால் மனைவியால் அவமானப்படுவான். அப்போ இதை கட்டிக்கிட்டு ஏன்டா கட்டணுன்ற அளவுக்கு அவன் பஞ்சாயத்து ஆகும். அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சுலாம் போக மாட்டாங்க. பிரிஞ்சு போறதுக்கு இன்னும் வேற கிரகங்கள். இது பிரிஞ்சு போகாம இருந்துகிட்டு சுக்கிரன் வக்ரமானால் மனைவி வந்து வார்த்தையாலும் செயல்களாலும் காயப்படுத்துவார் அந்த 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 நபருடைய மனைவி இவரை. அப்போ சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை ஆனிச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். பரிவர்த்தனை ஆனா கூட அப்பப்போ இடம் மாறிட்டு தான் அந்த பிரச்சனை சரியாகும். அந்த வக்ரமானவங்களால சரியே பண்ண முடியாது. அப்போ வாழ்க்கை ஃபுல்லா இதே தொந்தரவு. அப்போ சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு என்பது தொந்தரவுகளையும், சுக்கிரனுடன் சேர்ந்த சூரியன் செவ்வாய் என்பது அவமானங்களையும் ரகுடான ஒரு ஃபீலையும் கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அமைதியா இருக்கலாம். வேற என்ன செய்யறது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இதே தான் ஜாதகத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதேதான். பெண்களுடைய இப்ப கணவர்கள் எத்தனை பேர் அடிக்கிறாங்க, எத்தனை பேர் துன்புறுத்துறாங்க இல்லைங்களா? இது வந்து பொதுவா வந்து இப்ப பெண்கள் ஆண்களை டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கிறது வந்து எல்லா வீட்லயும் நடக்குது. அது வந்து பெருசா இல்லை. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண போறாங்கன்னா, அடிச்சு கொடுமை கொடுத்த கட்டியெல்லாம் வைக்க போறாங்க. ஆனா பெண்களை கட்டிலாம் வச்சு அடிக்கிறவங்களாம் இருக்கான் இல்லைங்களா? கொடுமை, டார்ச்சரு, ரூம்குள்ள போட்டு அடிக்க, சாப்பாடு இல்லாமல் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு.
இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அதே கான்செப்ட் தான் இங்க ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் வக்ரமோ பரிவர்த்தனையா இருந்துச்சுன்னா அவங்க கணவரால் இவங்க மனதாலும் உடலாலும் காயப்படுத்தப்படுவாங்க. அதே மாதிரி செவ்வாவோட சேர்ந்த சூரியன், செவ்வாவோட சேர்ந்த குருவெல்லாம் வந்து என்ன செய்யும்னா டிஸ்டர்ப் பண்ணும். அவங்களுடைய ஹஸ்பண்டனால இந்த பொண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எது இருந்தாலும் பிரச்சனை. அப்போ ஒரு பெண் ஜாதத்துல ஒரு ஆண் ஜாதத்துல சுக்கிரன் ராகு சுக்கிரனுக்கு எதுவும், பெண் ஜாதத்துல செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு எதுவும் 2 பேருக்கும் மன அழுத்தங்களையும் ஒரு மாதிரி வெறுப்புகளையும் ஏற்படுத்தும். அப்போ இந்த 2 ஜாதத்துலையும் அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் மாறி மாறி தாக்கிக்குவாங்க. இப்போ ஒரு ஜாதத்துல ஆண் ஜாதத்துலையும் சரி பெண் ஜாதத்துலையும் சரி சந்திரன் பவரா இருக்கு. அப்போ மகர ராசிலையோ கடக ராசிலையோ விருச்சிக ராசிலையோ ரிஷப ராசிலையோ சந்திரன் இருக்கு. அல்லது சூரியனுக்கு 1-5 சந்திரன் இருக்குன்னா சந்திரன் பவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆண் ஜாதத்துல சந்திரன் பவர் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பெண் ஜாதத்துல சந்திரன் மனைவி ஜாதத்துல இருக்கும். அப்படித்தான் பேராகும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமைச்சுன்னா இந்த 2 சண்டையில இவங்க அம்மாவும் கூட சேர்ந்துப்பாங்க. யாரு பையனுடைய அம்மாவும் கூட சேர்ந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவாங்க. சில நேரத்தில் வந்து சூரியன் புதன் மட்டும் தனித்து சேர்ந்துருக்கும். இதே சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் சைல்டாக அவங்க பொண்ணு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து இவங்க நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. ஓகேங்களா? பொண்ணோட அம்மா எப்போ பார்த்தாலும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும் இன்னர் வேறு வரைக்கும் அவங்க அத்தை தான் முடிவு பண்ணணும். நிம்மதியாகவே வாழ விடாது. சமையல் பண்ணுறப்போ வந்து இவ்வளோ உப்பு தான் போடணும், இவ்வளோ தான் பண்ணணும், அவங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு அதான் சொல்லி கொடுக்கும். அப்போ உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு அம்மா. இப்போ வந்து மாமியார் குடும்பம் மருமகளுக்கு மட்டும் இல்லை, மாமியார் குடும்பம் மாப்பிள்ளைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா அழுகுறவங்களா இருக்கிறாங்க. அந்த பொம்பளை எப்போதான் சார் சாவுன்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா டார்ச்சர் பண்ணுறது உட்காந்துக்கிட்டு என்னன்னா மென்டலி டார்ச்சர். ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கூட இவங்க அம்மாவுக்கு தான் அது பாஸ் பண்ணும். அது அங்கேருந்து பாஸ் ஆகி எல்லாம் ஜிஓ பாஸ் ஆனதுக்கப்புறமா தான் இவங்க வேலை பார்க்குற அளவுக்கு குடும்பத்துக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் டேமேஜ் ஆகிருந்தா மாறி மாறி அவமானப்படுத்திக்குவாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இது என்ன செய்யறது அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளோதான், வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் சிவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்வதி டேமேஜ் பண்ணுவாங்க, அப்பப்போ அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. இது மாதிரி எல்லா இடங்களையும் கடவுளாக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் இது வழி இல்லை, அப்படிதான் இருக்குன்றதை புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். சில ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாமல் இருக்கும், 2 பேர் பேரா இருப்பாங்க. இப்போ இந்த அமைப்பும் இருந்து ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் செஞ்சுன்னா இது லீகல் வரைக்கும் போகும். அடிதடி பஞ்சாயத்து லீகல் இதெல்லாம் போகும். செவ்வாய்க்கு அடுத்த ராசியில் கேது, செவ்வாய்க்கு அடுத்த ராசியில் ராகு பெண்ணுக்கும், சுக்கிரனுக்கு அடுத்த ராசியில் ராகு, சுக்கிரனுக்கு அடுத்த ராசியில் கேது ஆணுக்கும் இருந்தாலும் இதே தொந்தரவுகள் மறுபடியும். அப்போ இதெல்லாம் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார் இந்த பொண்ணு எனக்கு மேட்சிங்காக இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்குற நிறைய பேர் இருக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு ஆமா, நிறைய பெண்களும் கேட்குறாங்க, சார் இவர் எனக்கு மேட்சிங்கான ஆளான்னு கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையும் பத்தாச்சு, இனிமேல் என்ன மேட்சிங் பார்க்குறேன் இல்லைங்களா? அப்போ என்னன்னா இதுதான் விதி. அப்போ இது யாரு காரணம் அப்படின்னா அந்த பொண்ணு ஜாதகம் காரணம், ஓன் ஜாதகம் தான் காரணம் இல்லைங்களா? ஒரு பையன் ஒரு ஆண் வந்து இது மைனா படம் அந்த பொண்ணு மாதிரி பொண்டாட்டி சிக்குச்சுன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த பொண்டாட்டி மட்டும் இல்லை, இவனுடைய ஜாதகம் காரணம். அப்போ எல்லாமே அவங்கவுங்க விதிப்படி தான் நடக்குதுனால யாரையும் யார் மேலேயும் குறை சொல்ல தேவையில்லை. இந்த பொண்ணு மாதிரி தான் உனக்கு வரணும் அப்படின்றது உன்னோட விதி. அந்த பிள்ளை மாதிரி ஒன்றை தான் கட்டிக்கணும், அந்த பிள்ளைக்கு விதின்ற மாதிரி மாறி மாறி அமைச்சுக்குதுன்றது மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. தவிர இது வந்து ஜாதக அமைப்பு தான். இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் முடியுமே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. ஒரு சாஃப்டான வைஃப் மெட்டீரியல், ஒரு சாஃப்டான ஹஸ்பண்ட் அப்படி யாரும் இல்ல. என்ன கிரகம் சார் சேரணும்? அப்படி யாரும் இல்ல, வாய்ப்பே இல்ல. ஓகேங்களா? என்னன்னா இந்த சுக்கிரன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இல்லாம, உச்சம் இல்லாம, அதே மாதிரி ராகு கேதுவோட சேராம, இது மாதிரி ரொம்ப ரேர். அது மாதிரி இருந்தா அது அது வந்து உங்களுக்கு சாஃப்ட் கேரக்டர்னு சொல்லலாம். சாஃப்ட் கேரக்டர் எங்க இருக்குது? இப்போ நான் ஏற்கனவே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்றாங்க, ஒரு 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 ஆண் சொல்றாரு, ஆணும் ஒரு அவங்க பார்த்துட்டு இன்னொருத்தவங்க எனக்கு அவங்க ரெஃபர் பண்ணி இன்னொருத்தவங்க வராங்க. அவங்க பொண்ணை பற்றி தான் அந்த அம்மா பேசுது. அவங்க அந்த பையன் வந்து என்ன செய்யறாருன்னா தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு என் ஒய்ஃப் வந்து சரியில்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த அவங்களுடைய அம்மாவும் வந்து எனக்கு ஜாதகம் பார்க்குறாங்க. எங்கள் மாப்பிள்ளை வந்து எங்கள் பொண்ணை சந்தேகப்பட்டு இருக்கிறாரு, ரொம்ப இது பண்ணுறாரு, டிஸ்டர்ப் பண்ணுறாரு. என் பொண்ணு அப்படி பண்ணுது இப்படி பண்ணு சொல்கிறாரு, சேர்ந்து இருக்க மாட்டாங்க. 2 பேரும் குடும்பத்துக்கு 2 குடும்பமும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்குறாங்க. இது மாதிரி 2 குடும்பம் ஜாதகம் பார்க்குறது நிறைய கேஸ் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது நான் இவன்ட்ட என்ன கேட்குறேன்னா, என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணு வந்து நைட்லாம் ரகுடாக ஒரு மாதிரி ரஃபாக ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நான் வந்து சைக்காட்டிஸ்ட்டை போங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்புறமா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்தப்ப அந்த பொண்ணு வந்து ரூமுக்குள்ளே பூட்டி இவனை அடிக்கிறான். ரூமுக்குள்ளே பூட்டி செம்ம அடி அடிக்கிறான். ஆனால் பக்கத்து வீட்டுக்கார போவாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, இவங்க அம்மா இவங்க அப்பா மாமியார் மாமனார் வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக நடக்குதான். காஃபி போட்டு கொடுக்குறது, சாப்பாடு போடுறது எல்லாத்தையும் தான் இவனை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். அப்போ இதை கவுன்சிலிங் எடுக்கிறப்ப இந்த பையனும் தயங்க சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு வந்து அப்படி கேரக்டர்னா யாருமே ஏற்றுக்கல இது வரைக்கும், அவங்களை சுற்றி இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. அப்போ இது மாதிரி நிறைய கேஸ் இருக்குது.
அதே மாதிரி இப்போ நான் அந்த இது 2 பேரும் பார்க்குறதுன்னு சொல்கிறப்போ இன்னொரு கேஸ் எனக்கு ஒரு பொண்ணு வந்து தூக்கு போட்டு செத்துருது. அவங்க தூக்கு போட்டு இறந்தவங்களுடைய தந்தையார் அந்த அவங்க அந்த அந்த மாப்பிள்ளை வீட்டினுடைய அம்மா அப்பா எல்லாருக்கும் என் நம்பர் கொடுத்து பேச சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த பையன் ஜாதகத்தை கொடுக்குறாங்க, இந்த பையனுக்கு 2வது திருமணம் ஆகும்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்றப்ப வேற கதைலாம் சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்க சொன்னதே என் மருமகளோட அப்பா தான், சம்மந்தி தான். எதுக்கு பார்க்க சொல்லியிருக்காருன்னா, உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும், நீங்கள் தான் குடும்பம் பண்ணி என் பொண்ணை கொண்டீங்கன்னு சொல்லி ஜாதகத்தில் தெரியும், அதை பாருங்கன்னு சொல்லிட்டு இது அவங்க குடும்ப சண்டையெல்லாம் என்கிட்ட கொடுப்பாங்க. என்னன்னா இந்த மாதிரி குடும்ப சண்டைகள் ரொம்ப சென்சிட்டிவானது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பண விஷயம் போலவோ பிஸ்னஸ் விஷயம் போலவோ அதை சரி பண்ண முடியாது. வெறும் வார்த்தைகளால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ நீங்கள் நினைக்கிறது வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஹேண்ட்லிங் சொல்கிறீங்க. இப்போ மைனா படத்தில் வர மாதிரி எங்கே இருக்க எப்போ இருக்க அப்படின்னு சொல்கிறது கூட அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். பிரச்சனை இல்லை, எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி ரஃப்பாக கேட்டுச்சுன்னா நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆனால் அப்படி கேட்க மாட்டாங்க. போகிறப்ப வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி பேசுவாங்க. இல்லைன்னா எதையாச்சும் ஒரு தொந்தரவு பண்ணுவாங்க, மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து இந்த சுக்கரன் டேமேஜ் ஆனவங்களுக்கு வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஃபாக பேசினா தான் பிரச்சனைன்னு நினைக்கிறது. சாஃப்டாகவே பேசுவாங்க, ரொம்ப சாஃப்டாக அப்படியே பஞ்ச் பண்ணி பேசுவாங்க. அதுவும் பிரச்சனை தான். அது வந்து ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது. அப்போ ஒரு ஜாதத்தில் சுக்கரன் ஆணுக்கும் பெண் ஜாதத்தில் செவ்வாய் பெண்ணுக்கும் இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையை எப்படியெல்லாம் தீர்மானமாகும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.